எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அந்த கட்சியோட கொள்கைகள் மற்றும் அந்த கொள்கை தலைவர்களை பற்றி மற்ற கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது இந்த முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாகவோ அல்லது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணியை தொடங்கி வைத்ததற்காக அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் நீக்கப்பட்டார். ஆனால் இங்கே எஸ்பி வேலுமணி வேல் கொடுத்து ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் அந்த பெரியார் பற்றியோ அண்ணா பற்றியோ அவங்க பேசுவதை அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அளவில் பெரிய அளவில் அது கண்டனம் தெரிவிக்கவில்லையே சார். ஆனால் ஓபிஎஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இப்போது இந்த தென் மாவட்டங்களில் ஒருவேளை இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அதிலிருந்து விலகினால் அதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? இதில் ஒரு வலிமையான அந்த கொள்கை ரீதியான அந்த எதிர்ப்போ ஆதரவோ அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது இந்த தொண்டர்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படிங்கிறது சரியா சார்? இல்லை, எதிர்ப்பு அறவே இல்லையா, ஆதரவு தான் நாளுக்கு நாள் பாஜகவின் மீதான ஆதரவு பெருகி வர்றது தான் நமக்கு பேராவது. அதை விஷமென்று கருதி விஷமென்றாலும் அதை அமுதென்று கருதுகிற ஒரு 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 சூழ்நிலையில் தான் இவர்கள் அந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்கு இரையாகிறார்கள் என்பது ஒன்று அச்சத்தில், இன்னொன்று அவர்களுடைய மூளை செலவில். இரண்டு வகையிலும் அவர்களை சார்ந்து இயங்குகிற வழியற்ற நிலைக்கு அதிமுக அப்படி பலகீனமாக இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் கடுமையான வேதனை தான். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்கும் தமிழ்நாட்டின் 6.5 கோடி வாக்காளர்களுக்கும் அது பெரிய நெருக்கடி தான். ஏன்னா ஒரு 100 ஆண்டு கால நீதி கட்சியிலிருந்து சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு தனித்த ஒரு சமத்துவ சாதிய அற்ற சமூகமாக, மதசார்பற்ற சமூகமாக, ஒரு அரசியல் அறிவு சமூகமாக முன்னேறி வந்த ஒரு தமிழ்நாட்டை, தென்னிந்தியாவை அவர் மீண்டும் ஒரு கற்காலத்திற்கு பிற்போக்குக்கு இந்த மக்களை இழுத்து செல்லுகிற பாஜகவிடம் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செழித்த ஒரு பகுத்தறிவு இயக்கமாக இருக்கிற திராவிட இயக்கமாக இருக்கிற அதிமுக, அதை பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் அதை மௌனமாக அதை ஒழுங்குபடுத்தி அவர் எதிர்க்காமல் கண்டிக்காமல் அவருடைய கருத்தியலுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இணை செல்வது என்பது அதிமுகவுக்கு பெரிய இழப்பு, தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. ஆனால் எடப்பாடி யார் இதை உணர்ந்து அவரிருந்து விலகி எதிர்த்து கடுமையாக விளையாற்ற முடியல. அப்போ இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஓபிஎஸ் என்ன செய்வார்னா, ஓபிஎஸ் ஐயாவும் பெரிய அளவில் ஒரு கருத்து சொல்லுவார், எதிர்முறை ஆற்ற மாட்டார். பாஜகவை ஆதரித்து களத்தில் நிற்கிறார், விளையாற்ற முடியல. சின்னமாவும் அதே நிலைமையில தான் இருக்காது. அப்படின்னா நீங்க பாஜக அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் பாஜகவை அவர்கள் அனைவருமே ஆதரிக்கிறார்கள். மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு சொல்றாங்கன்னா, அதிமுகவிற்கு என்று தனித்து கொள்கையோ லட்சியமோ அதனுடைய தலைவர்களையே விமர்சிக்கிற பொழுது அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார் என்றால் இனி அவர்களை எப்படி நம்ம மீட்பது? யார் வெளியிருந்து போய் மீட்பது என்பதுதான் பெரிய நெருக்கடி. அதே மாதிரியே இப்ப இந்த சூழ்நிலையில இதை ஒட்டியதான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வடநாட்டிலிருந்து ஆந்திராவில இருந்தெல்லாம் கொண்டுட்டு வந்து ஆட்களை இறக்கி பவன் கல்யாண் வகுப்படுகிற அளவுக்கு தமிழ்நாடு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட மாநாடுகளை எல்லாம் திமுகவை அனுமதிக்கிறதே பெரும் குற்றம். இந்த மாநாட்டை தடை செய்து இருக்க வேண்டும். இதை அவர்கள் அல்லது மதம் சார்ந்து அவர்கள் பேசினார்கள், நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு மீறினார்கள், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கணும், அதுவும் செய்யலை. அப்போ திமுகவும் மறைமுகமாக அஞ்சி மாநாடுகள் நடத்துவதற்கு பயப்படுகிறார்கள். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் ஒரு பக்கம் அதிமுகவை நேரடியாக மிரட்டுவது, திமுகவை மறைமுகமாக மிரட்டுவது, திராவிட இயக்கத்தை சிதைப்பது என்கின்ற திட்டத்தை அவர்கள் திட்டமிட்டு நடத்துகிறார்கள். பாஜக 8 கோடி தமிழர்களும் விழித்திருந்து எச்சரிக்கையாக இருக்கு. ஓகே சார், தனியாக சார் நிறைவாக ஒரு கேள்வி. இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக எந்த அணியில் இருந்து தேர்தலில் களமிறங்கும்? அதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும்? மிக விரைவில் வரையா. இது பற்றி உண்மையிலேயே தொடர்பில் தான் இருக்கிறேன். ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சியை நான் பார்க்கலாம். நான் ஒரு திராவிட ஒரு பகுத்தறிவு இயக்கங்கள் வலிமை வர வேண்டும், தமிழ் தேசிய இயக்கங்கள் வலிமை வர வேண்டும், அறிவியல் அரசியல் நவீன அரசியல் வலிமை வர வேண்டும் என்று மூட கருத்துக்களிலிருந்து மக்களை மீட்டு ஒரு அறிவு சார்ந்த அரசியல், ஐரோப்பாவை போல அமெரிக்காவை போல ஒரு செழித்த ஒரு அறிவு சார்ந்த அரசியலை தமிழ் மண்ணில் நிலைபெற செய்வதற்கு தமிழ்நாடு கொங்கிளைஞர் வரை முயன்று போராடி வருகிறது, தனியரசு உட்பட. நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தில் எங்களுக்கு இணக்கமாக எந்த அரசியல் இயக்கம் அல்லது கூட்டணி எங்களுடைய கருத்துக்கு வலிமை சேர்க்குமோ அந்த கூட்டணியில் 2026 கட்டாயமாக தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை இணைந்து பணியாற்றும். தனியரசு கட்டாயமாக அந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தருவார்கள். வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள்ளும் எங்கள் மக்களுக்கான குரலை கட்டாயம் பதிவு செய்வேன். தனியரசு.